உமா, நான் ஆபீஸ் புறப்படுறேன். ஆமா, என்னமோ கை நிறைய சம்பாதிச்சுட்டு வர மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு போறீங்க. சரி, நான் கிளம்புறேன். என் மாமூலங்க. எது? அதான். என்னங்க இது, குழந்தைங்க இருக்காங்க? குழந்தைங்க இருந்தா என்ன? இருந்தா என்னவா? அட, பொட்டு வைக்க சொன்னா இவ்வளவு வைக்கப்படுற? பொட்டா? ஆமா. என்னமோ போங்க. நான் வேற என்னமோ நினைச்சேன். பணக்காரங்க எல்லாம் வெளியே போகும்போது இப்படி பொட்டெல்லாம் கேட்க மாட்டாங்களாம், முத்தம் தான் கேட்பாங்களாம். உமா, நீ கூட ஸ்டிக்கர் போட்ட விட்டுட்டு அழகா குங்குமம் வச்சுக்க கூடாதா? ஸ்டிக்கர் போட்டு வச்சாதான் மத்தவங்க நம்மளை பத்தி வசதியானவங்க நினைச்சுக்குவாங்க. குமாரு சுமதி ரெடி ஆயிட்டாங்களா? வாங்க போலாம். உமா, நான் குழந்தைங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போயிடுறேன். நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு பஸ்லயே வீட்டுக்கு போயிடு. என்ன பஸ்ல நம்மள அடித்து சொல்றீங்க? கல்யாணம் இந்த 7 வருஷத்துல நானும் தினமும் டாக்ஸில போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி. ரோடுமா? என்ன ரோட்ல? நீங்க மட்டும் பஸ்ன்னு சத்தமா சொல்லலாமா? மத்தவங்க கேட்ட நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? சரி, நான் வரேன். ஏங்க அந்த டிஃபனை மிச்சம் வைக்காதீங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க. 2 பெண்டாட்டிக்காரன் தற்கொலை. இவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறேன்? முட்டா பைய. என்னங்க? என்ன? நான் தான் ஊர்ல இருந்து வரேன் போன் பண்ணிட்டேன்ல, நீங்க ஏன் ஸ்டேஷனுக்கு வரல? ஆமா, ஊர்ல யாரும் பெக்காத பிள்ளைய நீ பெத்து விட்டா உனக்கு கூட ஸ்டேஷனுக்கு வர வரணுமா? ஓடி. இந்தாங்க மாமா காஃபி. எப்பக்கா வந்த? இப்பதான். என்னடி ஆச்சு உனக்கு? என்ன மன்னிச்சிருக்கா, என் மேல எந்த தப்பு இல்ல, மாமாதான். குழந்தை தூக்கிட்டு உள்ள போ. நான் குழந்தை பெத்துக்கு ஊருக்கு போனா உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு என் தங்கச்சி இங்க விட்டுட்டு போனேன். அவளை போய் இப்படி பண்ணிட்டீங்களே. செய்யறதை செஞ்சுட்டு ரொம்ப சுலபமா பேசுறீங்களே. நீங்க செஞ்ச மாதிரி நான் தப்பு செஞ்சிருந்தா செருப்பால் அடிப்பேன். நாமளடி 1000 தப்பு செய்வேன். நீங்க 1000 தப்பு செய்வீங்க, ஆனா என் தங்கச்சி வாழ்க்கைக்கு வழி வழி என்ன? உன் கழுத்துல கட்டின மாதிரி உன் தங்கச்சி கழுத்திலும் லைசன்ஸ் கட்டிட வேண்டியதுதான். என்னடி கண்ணீர் வடிக்கிற? வரதட்சணை இல்லாம இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை உன் தங்கச்சிக்கு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படு. எங்கடி முந்திரி பருப்பு? நான் எந்திரிக்கும் போது எல்லாம் ரெடியா இருக்கணும், உனக்கு தெரியாதா? முந்திரி பருப்பு தீந்துருச்சுங்க, குளிச்சிட்டு போய் வாங்கிட்டு வரலான்னு இருந்தேன். நான் குடிக்கிறத விட குளிக்கிறது உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சு இல்ல? இனிமே இப்படி நடக்காதுங்க. ஊத்துடி. ஏன்டி இவ்வளவு ஊத்துற? எனக்கு தெரியும், நான் முழிச்சிட்டு இருந்தா ஊறுகாய் கொண்டு வா, சிப்ஸ் கொண்டு வான்னு உன்னை தொந்தரவு பண்ணுவேன். ஒரே அடியா பிளாட் ஆக்கிட்டா உனக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அதனால தானே. சரிங்க, நீங்களே அளவு சொல்லுங்க. ஏண்டி இவ்வளவு வருஷமா என் கூட குடும்பம் நடத்தி குப்பை கொட்டுற? ஊத்துற அளவு கூட உனக்கு தெரியாது? அளவு கத்து கொடுக்கறப்பா. பாவி நடு ரோட்ல அம்பான்னு விட்டுட்டு போயிட்டான். இருக்கிறத வச்சு திருப்தி அடையணுமா? பெருசா சொல்லிட்டு போறான். எனக்கு தெரியாதா? நமக்கு வசதி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளை சொல்லி தப்பு இல்ல, கை நிறைய சம்பாதிக்க தெரியாத என் புருஷனை சொல்லணும். என்னவோ போங்க. இருக்கேன். வாய் நிறைய கூப்பிடுறதுல ஒண்ணும் குறைச்சல்ல. இத வந்துட்டங்க. உமா. ஆமா, இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம்? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதோட. ஆமா, பெரிய வேலை. கொடுக்கிற சம்பளம் வாய்க்கும் வயிற்றுக்கும் பத்தல. இவ்வளவு சிரமப்பட்டு இந்த வேலை செய்யணுமா? வழக்கமா நான் பல்லவி ஆரம்பிச்சிடாத. ஆபீஸ்ல வேலை இருந்தது மட்டும் இல்ல, நடந்தே வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நடந்து வந்தீங்களா? பஸ் என்னாச்சு? பஸ் எல்லாம் ஓடல. டிரைவர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி சம்பளம் கேட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்களாம். பாத்தீங்களா? அப்ப சம்பளம் பத்தலன்னு நான் மட்டும் சொல்லல. ஏங்க, நீங்க நடந்து வர்றது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்தா என்ன நினைச்சுக்குவாங்க? பந்தாவா ஆட்டோல வர வேண்டியதானே? ஆட்டோல வந்தா 30-40 செலவாகும். அந்த பணத்தை மிச்சப்படுத்தினா டேப் ரெக்கார்டர் வாங்கலாம்ல, அதான் நடந்து வந்தேன். ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வாங்க இவ்வளவு கஷ்டப்படணுமா? என்ன செய்யறது? தேவை நிறைவேறணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்க. மத்தவங்கள மாதிரி நீங்களும் லஞ்சம் வாங்குறீங்கன்னா இப்படி எல்லாம் சிரமப்பட வேண்டியது இல்லல்ல. சிரமப்படாம இருக்கலாம், ஆனா நிம்மதி போயிடும். சரி சரி, ஆமா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், அதை மறந்துட்டியா? வருஷத்துல வர்ற ஒரே ஒரு சந்தோஷமான நாள், அதை நான் மறப்பேனா? குழந்தைங்களை எல்லாம் தூங்க வச்சாச்சு, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. நான் வந்துடுறேன்.
உமா, ம், இந்த பூ விழுறத பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. இயற்கையே நமக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்குல்ல? ம், வெறும் பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்புறம் நிறைய வெள்ளி காசா போட்டு ஆசீர்வாதம் பண்ணி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. புரியுதுங்க, எனக்கு புரியுது. இதுக்கு எப்ப பார்த்தாலும் பணத்துலதான் குறின்னு தானே சிரிக்கிறீங்க. ஹாய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உமா, ம், தினமும் நம்ம கல்யாண நாள் அந்த எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீ எப்பவும் என் பக்கத்துல இருப்ப. அது என்னமோ உமா, எப்பவும் அரவணைப்பிலே இருக்கணும் போல தோணுது. ஏன் தோணாது? ஒரு பைசா கூட செலவில்லையே. கோவிச்சுட்டீங்களா? என்ன செய்யறது, என் புத்தியை மாத்த முடியல, சொல்லிட்டேன். என்னமோ போங்க. இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள். சரிங்க, சரிங்கண்ணா. யாருக்கு யாரு ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா வீட்லயும் இதே கதைதான். நமக்கும் மனசு இருக்குங்கறத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. நம்மள வெறும் சுகத்தர மிஷினா தான் ஆம்பளைங்க நினைக்கிறாங்க. இந்த ஆம்பளைங்க செய்யற கொடுமைக்கெல்லாம் முதல்ல ஒரு முடிவு கட்டியாகணும். காலம் காலமாக நடந்து வரும் இந்த ஆண்களின் கொடுமைகளுக்கு முடிவு கட்டவே நான் இந்த பாம்பு புற்றில் எத்தனையோ வருடங்களாக தவம் இருக்கிறேன். என் தவத்தின் பயனாக காளிகாம்பாள் எனக்கு உல்டா புல்டா லேகியத்தை தந்துள்ளார். இதை நான் தங்களுக்கு தருகிறேன். இந்த உல்டா புல்டா லேகியத்தை நீங்களும் சாப்பிட்டு உங்களை அடிமை போல் நடத்தும் ஆண்களுக்கும் தாருங்கள். தாயே, இதை நாங்களும் சாப்பிட்டு எங்க புருஷனுக்கும் கொடுத்தா என்ன நடக்கும்? எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். இதுவரை நீங்கள் அவர்களுக்கு செய்த பணிகளை அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள். நீங்கள் அவர்களிடம் பட்ட அவஸ்தைகளை அவர்கள் உங்களிடம் படுவார்கள். தாயே, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த உல்டா புல்டா லேகியத்தை சாப்பிட்டா உண்மையிலே எல்லா ஆம்பளைங்களும் மாறிடுவாங்களா? என்னிடம் இருந்து இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்ட பெண்கள் சந்தோஷமாக வாழ்வதை அந்த மங்கம்மா பட்டினம் போய் பாருங்கள். தலைப்பிரசவம் இல்ல, அதான் புருஷனுக்கு வலி அதிகமா இருக்கு போல இருக்கு. ஆம்பளைக்கு பிரசவம் இல்லையா? நீங்க என்ன ஊருக்கு புதுசா? நீங்க சுமக்கிறதும் பெக்கிறதும் மட்டும்தான் பொம்பளைங்க, வலி வருது ஆம்பளைங்களுக்குமா? வெரி குட், நல்ல மார்க் வாங்கியிருக்க. இதே மாதிரி நல்லா படிச்சு என்ஜினியர் ஆகும். நீ என்ன படிக்க போற? பிஏ பிஎல்? இல்ல, எம்பிபிஎஸ், ஐஏஎஸ்? அப்புறம் என்னதான் ஆக போறீங்க? நான் சினிமா நடிகை ஆக போறேன். அடி அப்பா, என்ன ரெண்டு பேரும் அப்பா கதை கடிக்கிறீங்க? கோழி முட்டுறீங்களா? வாங்க, குழந்தைங்களை என்ன லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்க பாரு. என்ன ஆக போறேன்னு கேட்டா நடி ஆக போறேங்கிறா. ஏன் டீச்சர் அப்படி சொன்ன? இல்லம்மா, பிஏ படிச்சா வக்கீல் ஆக முடியும், எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆக முடியும், ஐஏஎஸ் படிச்சா கலெக்டர் ஆக முடியும், நடிகை ஆனதாலும் முதலமைச்சர் ஆக முடியும். அடாடாடாடாடா, அவ சொன்னதுல என்னங்க தப்பு? நடிகையானவே நிறைய சம்பாதிக்கலாம், முதலமைச்சரான சொல்லவா வேணும்? என் செல்லம், ஒன்னாலதான் குழந்தைங்க எல்லாம் கெட்டு போகுது. இப்ப என்ன கெட்டு வச்சுக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஒழுங்கா கை நிறைய சம்பாதிக்க தெரியல. ஏதோ சின்ன பொண்ணு அவன் என்னமோ சொல்றான், அதையும் கெடுத்துருவீங்க போல இருக்க. இந்த கோடி வீட்டு கீதா இருக்கால, 4 பவுன்ல ரெட்டோட சங்கிலி வாங்கி போட்டிருக்கா. வாங்கி போட்டுட்டாலும் இருக்கால கோணவாயன் கோபால் பாலாட்டி என்ன பேரு? சாந்தி. சாந்தி ஒனேடா கலர் டிவி வாங்கி இருக்கா. குள்ள வந்தா இருக்கால, அவ கிட்ட கேட்டுக்கு காலுக்கு தங்க கொலுசு போட்டிருக்கா. ஐயா, நான் காலு கொண்டு தங்கம் கேட்கல, மூக்குல மாத்தி போட்டுக்க. இத்தினோண்டு ஒரு மூக்குத்தி கேட்டா லோ 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 லோன்னு அடிச்சுக்க வேண்டியது. என்ன சிரிப்பு? எங்க உங்க அப்பா? அம்மா, நியூஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது அப்பா தலை சுடுக்கண்டே குடி போயிட்டாரு. கிண்டலா பண்றீங்க? வந்துட்டு இருங்க, நேரத்துக்கே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு இடத்துல இல்லங்க, இல்லன்னா 4 அடி சேர்த்து விழும். உனக்கு வச்சிருக்க நீ தானே என்ன சேர்த்து கெடுக்கிற. எங்கடி பூந்து போற? என்ன இந்த பாருங்க, உங்களுக்கு தான் என்ன பார்த்தா கிண்டல்னா, பசங்களுக்கு நான் இலக்காரமா போயிட்டேன். சரி சரி, அதை விடு. ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு, டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? என்ன டிஃபன்? பிரெட் டோஸ்ட் ஆம்லெட். பிரெட் டோஸ்ட் ஆம்லெட்டா? ஏன் இட்லி தோசை இல்லையா? ஆமா, இட்லி தோசை வடை உப்புமா.
பணக்காரங்க எல்லாம் பிரெட் ஆம்லெட் தான் சாப்பிடுவாங்களாம். விளங்கி போச்சு. இத பாருங்க, இன்னைக்கு வேணா நமக்கு வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா என்னைக்குமே எப்படியே வரக்க போறோம். நாளைக்கு திடீர்னு நமக்கு வசதி வந்துருச்சுன்னா அதான் பணக்காரங்க பழக்கத்தை எல்லாம் இப்பவே ஆரம்பிச்சுக்கிறேன். என்னத்தையும் ஒண்ணு எடுத்து வை. என்னவா போங்க. முருகன், அந்த தேர்ட் ஃப்ளோர் சீலிங் ஒர்க் இங்கிட்ட ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் அந்த லெஃப்ட் சைடு பேஸ்மெண்ட் கூட அந்த டைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அந்த ஃபென்சிங்க்கு வந்து இன்னைக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டை முடிச்சிருங்க. ஓகே, யூ கேன் கேரி. பாலு, அங்க கலப்படம் நடக்குது. கலப்படமா? என்ன சொல்றீங்க? சிமெண்ட்ல மண்ணை கலந்துட்டு இருக்காங்க. அது கலப்படம் இல்ல, அப்படி கலந்தாதான் கட்ட முடியும். இப்ப சிரிச்சீங்களா? ஆமா. ஏன்? இல்ல, உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா? எப்ப பார்த்தாலும் கல்லு வந்துருச்சா மண்ணு வந்துருச்சான்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு போர் அடிக்கல? என்ன செய்யறது, அதான் என் தொழில். தொழில் இருக்க வேண்டியதுதான், ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். மைக்கேல் ஜாக்சன் சாங் கேக்குறீங்களா? இல்ல, எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பிடிக்காது. இந்த மாதிரி சின்ன டேப் ரெக்கார்டர் வாங்கி ராத்திரியில கிளாசிக் சாங் கேட்டுட்டு அப்படியே தூங்கணும்னு ஆசை. சரி, பேசி ரொம்ப நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். நான் போய் தொழில கவனிக்கிறேன். எஸ் மேடம். ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வேணும். தரேன் மேடம். இது இருக்கே. சாரி மேடம், ஏற்கனவே இதை ஒருத்தர் வாங்கிட்டாங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொன்னு கொடுங்க. இது ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, சப்ளை வேற இல்ல, வேற எங்கேயும் கிடைக்காது மேடம். இல்ல, எனக்கு நீங்க இதை தந்துதான் ஆகணும். உங்க கடை விலை என்னன்னு சொல்லுங்க, ஒரே செக்கா கொடுத்துறேன். இது என்ன பெரிய வம்பா போச்சு? வாங்கினவங்க இங்க இருக்காங்க மேடம், வேணும்னா போய் பேசி பாருங்க. கேமராவா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டேப் ரெக்கார்டர் நீங்க வாங்கியிருக்கீங்களா? ஆமாங்க. இது எனக்கு வேணும். என்ன விளையாடுறீங்களா? 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். அந்த பணத்தை நான் கொடுத்துடுறேன். இல்லீங்க, இது கிடைக்காம காலையில இருந்து எத்தனை கடை ஏறி இறங்கி இருக்கேன் தெரியுமா? இல்ல, இது எனக்கு வேணும். நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அடையாம விட மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் என் புருஷனுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக ஆசையா வாங்கியிருக்கேன்னு சொல்றேன். பரிசையே பெருசா தந்தா உங்க புருஷனுக்கு பெரிய டேப் ரெக்கார்டர் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாரு. ஆனா அதுக்கெல்லாம் 10,000 ரூபா ஆகும். அந்த அளவுக்கு பணம் நான் எடுத்துட்டு வரல. பரவாயில்ல, நான் கொடுக்கறேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? நாங்களும் இருக்கப்பட்டவங்க தான். தேங்க்யூ. ஹலோ, அந்த 10,000 ரூபாய் டேப் ரெக்கார்ட் எடுங்க. இதோ எடுக்கிறேம்மா. தம்பி, அம்மாக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. 1000 ரூபாய்க்கு தண்ணி கூட இல்ல, 10,000 ரூபான்னு சொன்ன உடனே கூல் ட்ரிங்க்ஸா? சரி, 2 கொண்டு வர சொல்லுங்க. ராதன், எத்தனை லோடுன்னு கரெக்டா செக் பண்ணீங்க. சரிங்க. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. எனக்கு பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு ஆபீஸ்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. சின்ன கிஃப்ட். உங்க வாழ்த்து மட்டும் போதும், கிஃப்ட் எல்லாம் வேண்டாம். இந்த டேப் ரெக்கார்டரை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த தெரியுமா? இல்லைங்க, நான் சொல்றத கேளு. வாங்கிக்கங்க, உங்களுக்கு பிடிக்கும். கேட்டீங்கன்னா மனசுக்கும் பிடிக்கும். இல்லைங்க, இப்ப நீங்க இதை வாங்கல, இங்க இருந்து கீழே குதிச்சிருவேன். நீங்க செஞ்சாலும் செய்வீங்க, கொடுங்க வாங்கிக்கிறேன். ஆனா இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். என்னம்மா டேப் ரெக்கார்டர்லாம் திருஷ்டி சுத்துறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, இதை எடுத்துட்டு வரச்ச அந்த டப்சா கண்ணி கோமதி முறைச்சுக்கிட்டே இருந்தா. அவ கண்ணு பற்றக்கூடாதுன்னு தான். வா பாக்கலாம். ஹலோ. ஹாப்பி பர்த்டே டு யூ. வெரி குட், வெரி குட். இந்த பெட்டி அங்கோட்டு வைங்க, ஓடுங்க. என்ன பாக்குற? உனக்கு அப்புறமா தரேன். நீங்க எனக்கு தர்றது இருக்கட்டும், உங்களுக்கு நான் பிறந்த நாள் பரிசா ஒண்ணு தரப்போறேன். என்னது? அம்மா, இது என்ன விலை? 10,000 ரூபாய். உனக்கு எது அவ்வளவு பணம்? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியா? அதெல்லாம் கௌரவ குறைச்சலுங்க. ரொக்கமா கொடுத்து வாங்கினேன். ரொக்கமா கொடுத்தியா? பணம் எப்படி வந்துச்சு? அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம் வீச ஆரம்பிச்சிச்சுங்க. சேர்த்து வச்ச 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு உங்களுக்காக சின்னதா ஒரு டேப் ரெக்கார்ட் வாங்கலாம்னு கரெக்ட் பண்ணேன். வாங்கிட்டேன். அங்க பார்த்தா பப்ளி மாஸ் மாதிரி ஒரு பொண்ணு பைத்தியக்காரி நான் வாங்குற அதே டேப் ரெக்கார்ட் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. தர முடியாதுன்ட்டேன். 10,000 ரூபாய்க்கு பெரிய டேப் ரெக்கார்ட் வாங்கி தரேன், இதை கொடுன்னு கெஞ்சுறா. உங்களுக்காக வாங்கினதாச்சுன்னு யோசிச்சேன். 9,000 ரூபாய் லாபம் வருதாச்சுங்க, ஏன் விடுவானே? அதான் அதை கொடுத்துட்டு இந்த டேப் ரெக்கார்ட் வாங்கிட்டேன். நீ சின்னதா வாங்கின டேப் ரெக்கார்டர் இதுவா பாரு.
இது எப்படி உங்க கையில வந்துச்சு? நீ சொன்ன பைத்தியக்காரி வேற யாரும் இல்ல, என் முதலாளியோட பொண்ணுதான். பர்த்டே கிஃப்டா கொடுத்தா. ஐயோ, அடாடாடாடா, இன்னைக்கு யார் முதல்ல முடிச்சுன்னு தெரியலங்க. 1000 ரூபாய் டேப் ரெக்கார்டர் நம்ம கைக்கு வந்துச்சு பாருங்க. மொத்தத்துல 10,000 ரூபாய் லாபம். என்னமோ போங்க. ஏங்க இத பாத்தீங்களா? நான் வாங்க பதில கேசட்டே இல்லைங்க. இப்ப பாருங்க ஒரு கேசட் இருக்கு, நீங்க பாத்தீங்களா? நான் கவனிக்கல. என்னமோ போங்க, ஒரு கேசட் லாபம். ஆன் பண்ணட்டுமா? ம். ம். பாலு, மனசுல இருக்கிறத நேர்ல சொல்ல முடியல. அதனால இந்த டேப் ரெக்கார்டர் மூலமா உங்ககிட்ட பேசுறேன். உங்களை முதல்ல பார்த்தப்போ நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டப்போ உங்களை ரசிக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு என் கற்பை காப்பாத்தினப்போ உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. ஏன்னா என் மனசுல வெறும் நன்றி மட்டும் இல்ல, காதலும் இருந்திருக்கு. ஐ லவ் யூ பாலு. இந்த டேப் ரெக்கார்டர் உங்ககிட்ட கொடுக்கறப்போ இத கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னேன். இப்போ என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அதனால என்ன? இனிமே அவருக்கு 2 பொண்டாட்டிங்க இருப்பாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் அவனை காதலிக்கிறியா? அவரை காதலிக்க ஆரம்பிச்சப்போ கல்யாணம் ஆனது தெரியாதே. இப்ப தெரிஞ்சுக்கிட்டல, அவனை மறந்துரு. மறந்துடுறேன். அவருக்கு கல்யாணம் ஆனதை மறந்துடுறேன். என்ன பேசுற நீ? டாடி, ஒருத்தர் பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு காதலிச்சா அது காதல் இல்ல. அதுக்காக கல்யாணம் ஆனவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே கற்பழிக்க வந்தவனையா கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? இதுக்கு மேல என்னால ஆர்கியூ பண்ண முடியாது. நீங்க மட்டும் இல்ல, காதலை பத்தி யாராலுமே ஆர்கியூ பண்ண முடியாது. பிரியா, ஏதாவது அர்த்தத்தோட தான் பேசுறியா நீ? காதலுக்கு அர்த்தம் தேடுறது அர்த்தம் இல்லாதது. ஆல்ரைட், நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. டாடி தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, உங்க மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் உன்னை காதலிக்கல. நான் உங்களை காதலிக்கிறேன். ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. Are you crazy? ஐ லவ் யூ. Go to hell. ஐ லவ் யூ.